ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறேன்னா, இந்த வாரம் உங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜை பார்க்க போகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறன்றதை பார்க்க போகிறோம். இந்த ரீடிங்கில் 3 பைல் வைக்கிறேன். பைல் 1 ஒயிட் கலர் ஸ்டோன், பைல் 2 பர்பிள் கலர் ஸ்டோன் அண்ட் பைல் 3 ப்ளூ கலர் ஸ்டோன். இந்த 3 பைலில் உங்களுக்கு பிடிச்ச பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறதுன்றது பார்ப்போம். சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் ரீடிங்குள்ளே போகலாம். பைல் 1 சூஸ் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருப்பீங்க. ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேஞ்சஸ் நீங்கள் சைல்ட்ஹுட்லேருந்து நீங்கள் பண்ண விஷயம் அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கே தெரியாது. இந்த விஷயம் நமக்கு மாறுன்றது, இது நம்ம கண்டிப்பாக லைஃப்பில் மாறாதுன்னு நினச்சிருந்துருப்பீங்க. கண்டிப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் வருது. அது என்ன மாதிரி விஷயம்னா, அது பண ரீதியாக இருக்கலாம், இல்லை உறவு ரீதியாக ரொம்ப நாளாக கூட இருந்தவங்க இப்போ பேசாமல் இருக்காங்கன்னா ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் கண்டிப்பாக பேசுவாங்க. உங்களோட உறவு ரீதியான அது கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் ரீதியாக தான். கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் ரீதியாக ஒரு சில மாற்றத்தை பார்ப்பீங்க உங்கள் லைஃப்பில். உங்களுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த வாரம் ரொம்ப ஹாப்பியாக உங்கள் ஃபேமிலியோட இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட உங்கள் பர்சனோட கண்டிப்பாக வெளியே போய்ட்டு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, பல நாள் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தீங்க. அந்த கன்ஃபியூஷன்லேருந்து இப்போ விலகி ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க, தெளிவான வேலைகள் செய்வீங்க. இப்போ ஒரு ரைட்டான வேலை தான் போகிறீங்கன்றதுக்கு ஒரு சைன், ஒரு சில சைன் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட வேலைகள் ப்ராப்பராக நடக்கும். யாராவது உங்களுக்கு ஒரு சில நாட்கள் டிஸ்டர்ப் பண்ணவங்க உங்களை விட்டு விலகி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது வேலையில் இருக்கிறவங்களாலும் சரி, வேறு ஏதாவது இஷ்யூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு அப்படின்றவங்களாலும் சரி, அவங்க உங்களை விட்டு விலகி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்கிறீங்களோ யோகாவில், கண்டிப்பாக உங்கள் லைஃப் ப்ரைட்டாக இருக்கும். இதான் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங்காக இருக்குது. மணி ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் இந்த வாரம் யாருக்காவது நீங்கள் பணம் கொடுத்துருந்தாலோ கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். நீங்கள் கொடுத்த பணமும் உங்களுக்கு தேடி வரும். ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. இந்த வாரம் ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை பார்க்க போகிறீங்க. ஒரு சில விஷயம் போன வாரத்தை விட இந்த வாரத்தில் ஒரு மாற்றம் நடக்கும். அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும். ஒரு குட் லக்காக பார்க்க போகிறீங்க. ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வருதுன்ற பார்ப்போம். பைல் 1க்கு லெட்ஸ் கோ. நீங்கள் போகிற பாதை ரைட்டுன்றது ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. லுக் ஃபார் அ சைன். கண்டிப்பாக ஏதோ ஒரு சைன் உங்களுக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. அது உங்களுக்கான சைன் தான். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதான் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங்காக இருக்குது. இந்த வாரத்துக்கு கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். பர்பிள் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்க போகுது. மணி ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. ஒரு ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்கி போடணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடக்கூடிய சான்ஸ் நிறையா இருக்கும். நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் லேடிஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது.
கொஞ்சம் ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டை பார்க்க போகிறீங்க. ரொம்ப நடக்காத நம்மளால் நினச்சிட்டு விஷயம் இருக்குது பாருங்கள், அது நடக்க போகுது கூடிய சீக்கிரம். அது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு கோல்டு கூட வாங்குவீங்க. கோல்டு வாங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கிடைக்கும். மீன்ஸ் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க நம்ம கோல்டு வாங்குவோன்னு. கோல்டு விற்கிற விலைக்கு கண்டிப்பாக அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ப்ராஃபிட் வரலன்ற ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. பாயிண்ட் 2க்கு கண்டிப்பாக வருத்தம் இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஹாப்பியஸ்டான மொமெண்ட்டை பார்க்க போகிறீங்க. ஒரு க்ரோத்தை பார்க்க போகிறீங்க. பிஸ்னஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பிஸ்னஸில் இருக்கிறவங்க நல்ல க்ரோத்தை பார்க்க போகிறீங்க. படிக்கிற ரீதியாக இப்போ படிக்கிறீங்கன்னா நல்லா சூப்பராக ப்ராப்பராக பிளான் பண்ணி அவங்க படிப்பை நல்லா ஃபார்மேட் பண்ணி படிப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க இந்த அளவுக்கு நம்ம ஃபார்மேட் பண்ணி படிப்போமான்னு. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ தேர்ட் ஐ சக்ரா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஐ ஃபீல் இட். ஸோ நீங்கள் அப்பப்போ நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். ஸோ இந்த வாரம் ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு மொமெண்ட்டாக பார்க்க போகிறீங்க. நல்ல ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ யாருக்கெல்லாம் பண பிரச்சனை இருந்துச்சோ இந்த வாரம் அந்த பண பிரச்சனைகள் தீரும். ஸோ எதிர்பார்த்த பணம் உங்கள் கையில் சேரும். ஸோ நெக்ஸ்ட்டு டாரட் ரீடிங்கை பார்த்தோம். இப்போ ஏஞ்சல் கைடன்ஸ் பார்ப்போம். த சிச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ். இப்போ இருக்கிற லாஸ்ட் வீக் இந்த சிச்சுவேஷனை விட இப்போ இந்த வாரம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு லைஃப்பில் ஒரு க்ரோத்தை கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. நல்ல ஒரு க்ரோத் இருக்க போகுது உங்கள் லைஃப்பில். ரெசல்யூஷன் கண்டிப்பாக ஒரு பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் அமைதியாக மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது உங்கள் வாழ்க்கையை ஒரு தெளிவான முடிவை எடுக்கிறதுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த ரீடிங் பைல் 2க்கு இதான் ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பைல் 3க்கு பார்க்கலாம் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது. ஸோ ப்ளூ கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ பல பிரச்சனையை பார்த்துட்ருக்கிற மாதிரியே தெரியுது. லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைகள் பார்த்துட்ருக்கீங்க. அது பண ரீதியாக இருக்கிற பிரச்சனையும் இருக்குது. கொஞ்சம் எமோஷனல் இம்பேலன்ஸாக இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆனால் அதுலேருந்து இந்த வாரம் வெளியே வந்துடுவீங்க. தெளிவான முடிவு எடுப்பீங்க. நீங்கள் போட்ட எஃபெக்ட்டுக்கு ப்ராஃபிட் கிடைக்க போகுது. உங்கள் க்ரோத், உங்களோட பிஸ்னஸ் க்ரோத் அண்ட் கேரியர் க்ரோத் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. நீங்கள் யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டிருந்தீங்கன்னா அந்த ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்க போகுது. விட்ட பணம் உங்களை தேடி வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக அந்த பணம் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் தீர தான் போகுது. ஏன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ அந்த போன பணம் வரும்னு சொன்னேன் பாருங்கள், கண்டிப்பாக வரும் இந்த வாரம். ஸோ ஒரு ஹாப்பியஸ்ட்டு மொமெண்ட்டை பார்க்க போகிறீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகள், அந்த தேர்ட் பர்சனால் இருந்த பிரச்சனைகள் கூட அது கூடிய சீக்கிரம் எண்ட் ஆகும். ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனர்ஜியில் தான் பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ண விஷயம், வேலைக்காண்டி ஃபாரின் ஜாப்காண்டி வெயிட் பண்ண விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்க போகிற ஒரு க்ரோத்தான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக இருக்க போது. ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை கண்டிப்பாக சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. இந்த வாரம் வேலையை டக்குன்னு செய்கிறதுக்குரிய சான்ஸ் நிறையா அமையும். ஸோ இந்த வாரத்துக்கு ஒரு டைரக்ட் ரீடிங் தான். ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம்.
இஃப் யூ பிலீவ், நீங்கள் நம்பிக்கை வச்சாதான் நடக்கும். எஸ், நீங்கள் எங்கேயாவது கோல்டன் ஸ்டார் பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடைக்கும். எங்கேயாவது ஸ்டார் எங்கேயாவது பார்ப்பீங்க, அது ஒரு நல்ல சைன். ஸோ ஸ்டார் பார்ப்பீங்க, அது வந்து ஒரு ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் ப்ராப்பராக நடக்கும், அது ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. ஸோ நம்பிக்கை வைங்க, பாசிட்டிவாக இருங்க. ஸோ இதான் வந்து இந்த வாரத்துக்கு பைல் 3க்கான டேரக்ட் ரீடிங். ஸோ இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய், டேக் கேர்.